இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறது ராஜ்யசபா எலெக்ஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மள பெரும்பாலானோருக்கு ராஜ்யசபா பத்தி முழுமையா தெரியும். அதுல எதுவும் மாற்று கருத்துக்களை எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்க தான். ஆனா நம்ம சிலருக்கு இன்னும் அந்த ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன அப்படின்றது பல பேருக்கு ஒரு தெரியாத விஷயம். அவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம மெயினா போடுறோம். விவரம் தெரிஞ்சவங்க இந்த நிகழ்ச்சியை முடிஞ்சது ஸ்கிப் பண்ணுங்க. விவரம் தெரியாதவங்க இந்த ராஜ்யசபா பத்தியும் லோக்சபாவை பத்தியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்த ரெண்டு சபைகளும் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ராஜ்யசபா பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ராஜ்யசபா அப்படின்றது நம்ம தமிழ்ல ரெண்டு பேர் உண்டு. அதுக்கு மேலவை மற்றும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரெண்டு பேர் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்யசபாய்க்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு ராஜ்யசபா. சரி, அப்ப ராஜ்யசபானா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்ப லோக்சபானா என்ன? லோக்சபாக்கு தமிழ்ல ரெண்டு பேர் இருக்கு. அது கீழவை, இன்னொன்னு மக்களவை. அது ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பேரு. ஹிந்தில அத லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம முதல்ல நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம ஓட்டு போடும்போது ஓட்டு போடுறதா எம்பி தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஓட்டு போடுறீங்க. எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறீங்க. எம்பியை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறீங்க. அப்ப இந்த ராஜ்யசபாக்கு எம்பியை தேர்ந்தெடுக்க நம்ம ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலருக்கு குழப்பம் இருக்கும். அதாவது இந்த நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெண்டு இருக்கு, ரெண்டு அவை, அதாவது ரெண்டு சபா. இந்தியில நம்ம தமிழ்ல ரெண்டு அவை, கீழவை மற்றும் மேலவை, மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வித்தியாசமான பேர்ல ரெண்டு இருக்கு. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறது எம்எல்ஏ. அதுல இருந்து இன்னொன்னு நம்ம தமிழ்நாடுல இந்த மாதிரி ரெண்டு இருந்தது. ஆனா அதை ஒண்ணு கேன்சல் பண்ணி இப்போ ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ சென்ட்ரல்ல இருக்கிற இது ரெண்டுத்தோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிஐ நம்ம மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாமே போய் உட்கார்ற இடம் பேர் லோக்சபா. லோக்சபா அப்படின்றதுனா அது பேரு கீழவை, கீழ் அவை, அதாவது மக்களவை. இது மூணு பேர் வச்சுங்க. மக்களவைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிங்க உட்கார்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி, இந்திய நாட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ற இடம் தான் லோக்சபா, மக்களவை, கீழவை. இந்த மூணு அதுக்கான பேரு. சரி, இப்ப இந்த மாநிலங்களவை அப்படின்னு என்ன சொன்னா என்னன்னா, இப்ப நம்ம எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏ கொஞ்சம் பேர் இருப்பாங்க. முதல்ல நான் சொன்னது டைரக்டா எம்பியை தேர்ந்தெடுத்து நம்ம இந்தியாவுக்கான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது அமைச்சிடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாமே இதுல இருக்கு, நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே இருக்கு. ஆனா அரசியல் நம்மளை ஏமாத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல எம்பி யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சிட்டோம். இப்ப சென்ட்ரல்ல பாக்குறதுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு 10 எம்பி, பிஜேபி ஒரு எம்பி, திமுக ஒரு 10-15 எம்பி, ஏடிஎம்கே ஒரு 4 எம்பி சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து அமைச்சிடுறோம். சரி, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, இந்த மாநிலங்களை ஆட்சி செய்யறதுக்குன்னு சொல்லி நம்ம எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கணும். எம்பி டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து எம்பி. இந்த மாநிலத்தை பார்த்துக்கிறதுக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். எம்பிங்கெல்லாம் சேர்ந்தா பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏங்கெல்லாம் சேர்ந்ததா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எம்எல்ஏங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டுல, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏங்க, ஆந்திராவில் இருக்கிற எம்எல்ஏங்க, அசாம்ல இருக்கிற எம்எல்ஏங்க, மகாராஷ்டிரத்தோட எம்எல்ஏங்க, இது போல இந்தியாவில் இருக்கும் அனைத்து ஸ்டேட் அசம்பிளில இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறதா ராஜ்யசபா எம்பி. மக்களவையில எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நான் சொன்னேன். மக்களால ஓட் ப்ரொசீஜர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப மாநிலங்களுக்கு இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் 39 எம்பி தேர்ந்தெடுக்கலாம் மக்களவையில. ஆனா மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா மொத்தம் 18 எம்பியில தேர்ந்தெடுக்கலாம். இந்த 18 இங்க 17 ஆந்திராவில, 19 உத்தரப்பிரதேசம், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஒரு எப்படி நம்ம 39 தொகுதி லோக்சபாக்கு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது தமிழ்நாட்டுல 39, கர்நாடகால 32, கேரளால 10, பாண்டிச்சேரியில 1 மாறி மாறி இருக்கிற மாதிரி இந்த மேலவையிலுமே பாராளுமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை
வித்தியாசம் இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும். இது வந்து எதை வச்சு இதை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1949 வந்து நம்ம நாட்டு மொத்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடும் போது முதல்ல எடுத்தோம்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் ஒரு 10 லட்சம் மெம்பருக்கும் வந்து 10 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எம்பி, 20 லட்சத்துக்கு 2வது எம்பி, அந்த மாதிரி 50 லட்சம் வரைக்கும் 5 எம்பி, 50 லட்சத்துக்கு மேல போகும்போது 20 லட்சத்துக்கு ஒரு எம்பி, அந்த மாதிரி. இப்போ 50 லட்சம் வரைக்கும் 5 எம்பி ஆயிடுவாங்க. அது 70 லட்சமா ஆகும்போது 6 எம்பி, 90 லட்சமா ஆகும்போது 7 எம்பி. ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும்தான் 10 லட்சம், அதுக்கப்புறம் 90 20 ஒரு எம்பியா போட்டுதான் கணக்கு எடுத்தாங்க. அப்ப முதல்ல நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 17 ராஜ்யசபா உறுப்பினர், அதாவது மேலவை 17 பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்ப மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோக்சபால, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சபையில வந்து மொத்தம் வந்து 540 பேர் உறுப்பினரா இருக்காங்க. மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா 1949 பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 217 மாநிலங்களவை உறுப்பினர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி செட் பண்ணாங்க இந்தியா முழுவதும். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இந்த மொத்த 217லயோ இல்ல மொத்தம் எவ்வளவு இருக்கோ அதுல வந்து 12 எம்பி வந்து பிரசிடென்ட், அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன பண்ணுவாரு, 12 எம்பி அவர் தான் தேர்ந்தெடுப்பாரு. பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து நம்முடைய இந்த ஸ்டேட் அசம்பிளில இருக்கிற எல்லாருமே சேர்த்து தேர்ந்தெடுக்க முடியும். அதன் வகையில பாத்தீங்கன்னா 1949 205 வந்து இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட் அசம்பிளி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற 12 எம்பி வந்து ஜனாதிபதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது 1949 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 12 எம்பியை வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அந்த முதல் சொன்ன பாருங்க 217 டோட்டல் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 250 ஆயிடுச்சு. 217 எம்பி 1949 இருந்தது. பாப்புலேஷன் ஏற ஸ்டேட்டை பிரிக்க என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் அந்த எம்பிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு வந்து 2025 அதிகபட்சம் 250 எம்பி வரைக்கும் ராஜ்யசபால உறுப்பினரா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு 245 தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற வேக்கன் எல்லாமே சேர்த்து 245 தான். ஆனா 250 வரைக்கும் பண்ணலாம். ஆனா 245 தான் இன்னைய தேதி வரைக்கும் இருக்குது அதிகபட்சம். அதுல 233 வந்து இந்தியா முழுவதும் இருக்கும் அனைவரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம். 12 எம்பியை வந்து நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் செலக்ட் பண்ண முடியும். சரி, இது அடுத்த ஸ்டெப். இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா இப்ப வெறும் நம்ம டைரக்டா எம்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுமை செய்ய அனுப்பும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை பத்தி டிஃபென்ஸ் அதுக்காகதான் முக்கியத்துவம் தருவாங்க தவிர அதுக்கான சட்டங்கள் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்ல என்னென்ன பிரச்சனை அப்படின்றது வந்து அவங்க வந்து தெரியறது வந்து வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு சட்டத்தை வந்து வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலயே பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னு சொன்னா அது வந்து சரியான டெமோக்ரஸியா இருக்காது. ஸ்டேட்ல என்ன அது அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்றது யார் ரெப்ரசன்டேட் பண்ணுவானா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல நம்ம இதுல வந்து பாமகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு 30 எம்எல்ஏ இருக்காங்க, 35 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா வந்து ஒரு எம்பி கூட இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப அவங்க வந்து இவங்க கருத்தை ஸ்டேட்டுக்கான கருத்தை எப்படி போய் அங்க போய் சொல்ல முடியும்? அப்ப இது வந்து இந்திய அரசுன்றது வந்து மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்துதான் இந்திய அரசு. நம்மளுடைய ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இதன் பெயர் ஒன்றிய அரசு, எல்லா ஒன்றிணைந்தா இருக்கா ஒன்றிய அரசு சொல்றாரு. அப்ப இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இங்க இருக்கிற எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு எம்பி, மக்கள் டைரக்டா தேர்ந்தெடுக்கிற எம்பி இல்லாம எம்எல்ஏக்கள், தமிழக எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பி என்ன பண்ணுவார், தமிழ்நாட்டுக்காக ஸ்பெஷலா பேசுவார். இங்க இருக்கிற மத்த கட்சி இப்போ சாதாரண ஒரு பாமக இப்போ 35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கண்டிப்பா அனுப்ப முடியும். அவங்ககிட்ட இல்லாத என்ன பண்றாங்க, இப்ப இந்த ஸ்டேட்ல மத்த கட்சியை சேர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இது அப்புறமா இருக்கட்டும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து நான் ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி முதல்ல வந்து 17 எம்பிகள் கொடுத்தாங்க. இப்போ 18 எம்பி வந்து தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாநிலங்களுக்கு போக முடியும். அடுத்த ஸ்டெப், இப்ப 18 எம்பியோடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா, இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற மக்களவையில இருந்து ஒருத்தருக்கு ஆயுட்காலம் 5 வருஷம். 5 வருஷம் போனா அவங்க கட்சி அவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும். ஆனா இங்க வந்து ஒருத்தருக்கு 6 வருஷம், அதாவது இந்த 18 பேர் நம்ம செலக்ட் பண்ணிட்டா 6 வருஷம். இப்ப நீங்க இந்த எம்பியா தேர்ந்தெடுக்கிறவங்க இல்லையா, லோக்சபா நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கட்சி வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். ஒரு கட்சி வந்து நான் இப்ப என் பேச்சு கேட்கலப்பா, எம்பி பதவியை ராஜினாமா, எம்பி பதவியை பறிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இவருக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கோ இல்ல வைஸ் பிரசிடென்ட்டுக்கோ இது அனுப்ப முடியும், அனுப்பி அந்த பதவியை பறிக்க முடியும். ஆனா இந்த மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா 6 வருஷம் இருப்பாங்க. நீங்க அவங்க எக்காரணத்தை கொண்டு என்ன எந்த கட்சி எது நினைச்சாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய கட்சி அவங்களுடைய பதவி வந்து எம்பின்ற பதவி வந்து பறிக்க முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து இருக்கதான் செய்வாங்க. சரி, இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா இதை வச்சுப்போம். 18 எம்பி வந்து தமிழ்நாட்டுல இருந்து போலாம் இருக்கு. அப்ப இது என்ன பண்றாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன்,
அந்த 18 எம்பின்றத 3ஆ டிவைட் பண்றாங்க. 6 பேர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அடுத்த 6 பேர் அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, அடுத்த 6 பேர் அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு ஒரு முறையும் ஒருவருக்கும் 3 முறை வந்து தேர்தல் நடத்துறாங்க. இப்போ அதுக்கான 6 பேருக்கான தேர்தல் தான் இப்ப நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 18 பேரை வந்து ஒரே ஷாட் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. 2 வருஷத்துல காலநிலை மாறிட்டே இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம ஆட்சியில வந்து இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு மாதிரி ஸ்டேட்ல ஒரு பொசிஷன் இருக்கும், டிஎம்கே ஒரு பொசிஷன் இருக்கும். அடுத்த 2 வருஷம் வந்து எலெக்ஷன் வந்து வச்சுங்க, இது மாறும். அது சப்போஸ் 5 வருஷம்ன்றது மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன்ல மாறும். அப்போ மக்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் மாறுன்றதுக்காக இந்த டேர்ம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டேட்ல வந்து நிலைமை மாறிச்சுன்னா மக்களோட பிரதிபலனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எம்பிகளோட மாறுவாங்க. இப்ப டிஎம்கே கட்சி ஃபர்ஸ்ட் 3 எம்பி போனாங்க. சப்போஸ் டிஎம்கே போய் ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்ல இருந்து 3 பேர் இருக்கும், டிஎம்கே இருந்து 1 போவாங்க. அதனால இது 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் சொல்லி வைக்கிறாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப 6 எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. இந்த 6 எம்பி இப்ப தேர்ந்தெடுக்கணும் எப்படி? இப்ப அது வந்து அடுத்தது எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? ஒரு எம்பிக்கும் வந்து இந்த மாதிரி 200, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 234 எம்பி எம்எல்ஏங்க இருக்காங்க. இந்த 234 எம்எல்ஏவும் எப்படி ஓட்டு போடுவாங்க ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க அப்படின்றது அடுத்த கட்டம். இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இந்த மேலவையில இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சுன்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து விவரம் புரியும். இப்ப நம்ம இதுல வந்து 6 பேர் மொத்தம் நம்ம எலெக்ட் பண்ணது 6 பேர் அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த சீட் வந்து எம்எல்ஏ சீட் வந்து 234. இந்த 234 சீட் என்ன பண்ணுவாங்க, தேவைப்படுறது 6 பேர் பிளஸ் 1. அப்ப இந்த 234 டிவைடட் பை 7 போட்டீங்கன்னா 1 வந்து 33.42 அந்த மாதிரி வரும். அது ரவுண்ட் பண்ணும்போது 34 எம்எல்ஏக்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி, அதாவது மேலவை எம்பி வந்து செலக்ட் பண்ண முடியும். 34 எம்எல்ஏக்கள் தேவை ஒரு ராஜ்யசபா எம்பியை. தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுறேன், இது ஒரு மாநிலத்துக்கு மாறுபடும். 33 வேற இடத்துக்கு வந்து அது 27 இருக்கும், 16 இருக்கும். அந்த டோட்டல் எம்எல்ஏ பொறுத்து நம்ம தமிழ்நாட்டை மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுனால ஒரு தமிழ்நாட்டை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் இருக்கிற 234 எம்எல்ஏக்களை வந்து டிவைடட் பை 6 எம்பி நம்மளுக்கு தேவை பிளஸ் 1 சேர்த்துக்கணும். அது கூட சேர்த்தீங்கன்னா டிவைட் பை 7 போட்டீங்க அப்படின்னா 33 சொச்சம் வரும். அப்போ 34 எம்எல்ஏக்களோட ஓட்டு இருந்தாதான் ஒரு எம்பி வந்து நம்ம வந்து ராஜ்யசபா எம்பி வந்து செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப டிஎம்கே 159 சீட் பியூரா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல நீங்க டிவைடட் பை 34 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 எம்பி வந்து உங்களுக்கு சால்ட்டா கிடைச்சிருவாங்க, 100% கிடைச்சிருவாங்க. அந்த 5வது எம்பிக்கு இவங்க 23 சீட்டு தான் பேலன்ஸ் இருக்கும் எம்எல்ஏ. ஆனா அவருக்கு அப்ப இன்னும் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 15-11 அந்த மாதிரி தேவைப்படுது. வேற சொல்லுங்க, ஏடிஎம்கே கிட்ட போனீங்கன்னா அவங்ககிட்ட 62 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க. 62 எம்எல்ஏ அவருக்கு மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டிவைடட் பை 34 போட்டா மொத்தம் 68 வருது. 68ல இவங்க 62, அந்த பிஜேபி இருக்கிறவங்க அலைன்ஸ் இன்னொரு 4 கூட ஆட் பண்ணா 66 வரும். அப்ப மிச்சம் 2 தான் இருக்கும் இவங்க கிட்ட. இதுல வேற ஒரு ஓட்டிங் ப்ரொசீஜரும் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த டிஎம்கேல இருக்கிற மிச்சம் அந்த 23 எம்பி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போடணும். இதுல இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போடும்போது இவங்க ஆல்ரெடி 66 ஆயிடுது. 2 வந்து அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ இதுக்குதான் வந்து ஜெயிக்க முடியும். சோ நான் சொல்ல உங்களுக்கு புரிய 34 சீட்டு தேவை ஒரு எம்பிக்கு. அப்போ இன்னொரு எம்பி 4 எம்பி வந்து டிஎம்கேல கன்ஃபார்ம் 159 சீட் டிவைடட் பை 4. நீங்க 34 போனீங்கன்னா 4 சீட் அவங்க கன்ஃபார்மா கிடைச்சிடும். இவங்க 2 சீட்டு வந்து 68 எம்எல்ஏக்கள் இருக்கும். இவங்க 62 பிளஸ் பிஜேபி ஒரு 4 66 ஆனா கூட வேறு சில முறைகள்ல வந்து ஏடிஎம்கேக்கு 2 எம்பி வந்து சர்வசாதாரணமா கிடைச்சிடும். இதுதான் இந்த ஓட் போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கும் முறை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த தலைமையில இவங்க தேர்ந்தெடுக்கிற எம்பியை வந்து அவங்க யாரை வேணா வைக்கலாம். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து கமலஹாசன் சாரை வந்து டிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அன்புமணி ராமதாஸை பண்ணலாம், இல்ல ஒரு பாடகரை பண்ணலாம், ஒரு யாரை வேணா வந்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த பதவி தான் இருக்குன்ற அவசியமே கிடையாது. இவங்க எம்எல்ஏவா இருக்கணும், இவங்க அந்த பதவியில இருக்கணும், இந்த பதவியில் எந்த விதமான பொறுப்பு கிடையாது. சாதாரண மனுஷன் யாரை வேணா அவங்க இந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து, இதுதான் பெரிய பியூட்டி பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் யாரா வேணா இருக்கும். ஆனா அது அந்த கட்சி வந்து தீர்மானிக்கணும். கட்சி தீர்மானிச்சு இந்நேரம் நம்ம எம்பி ஆக்கப்படணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவங்களை எம்பி ஆக்கக்கூடிய தகுதி வந்து இந்த கட்சிகள் இருக்கு. எவ்வளவு அட்டகாசமா இருக்கு பாருங்க. இந்த இன்னும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கீழே இருந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப கீழவை மேலவை 2 வந்து பாராளுமன்றத்துல வந்துருச்சு. இப்ப பாருங்க, சட்டம் இயற்றுறாங்க. சட்டம் இயற்றும் போது முதல்ல கீழவையில வந்து பர்மிஷனுக்கு போவாங்க. கீழவைனா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறதா முதல்ல பர்மிஷன் போவாங்க எல்லாம் வந்து. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிஜேபி வந்து டாப்ல இருப்பாங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லையா. அப்ப அவங்க டாப்ல வந்து என்ன பண்றாங்க, சட்டத்தை வந்து அவங்க லோக்சபால பாஸ் பண்ணுவாங்க.
ஆனா ராஜ்யசபா போகும்போது அது மாநிலங்கள்லாம் தேர்ந்தெடுத்த எம்பிங்க. அங்க என்ன வரணும், இப்ப மொத்தம் இருக்கிற 245ல பாதி வந்து 123 வந்து வேணும், இருந்தாதான் அந்த இது வந்து பாஸ் ஆகும். அப்ப ஸ்டேட்டுக்கு எதனா ஒரு கெட்டது இருந்ததுன்னா ஸ்டேட்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட இத்தனை பேரை சேர்ந்து அந்த பில்லை வந்து எப்படி வந்து பாஸ் பண்ண விடுவாங்க. அப்ப பலது வந்து ரிஜெக்ட் ஆகும். சோ நீங்க வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மக்களால் போடுற ஓட்டை மட்டும் வச்சு என்ன பண்ற முடியாது, எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. இந்த மாநிலங்கள் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல. அதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ராஜ்யசபா, அதாவது அதான் மேலவை, மக்களால் தேர்வு கீழவை, இதுதான் மேலவை மாநிலங்கள், அந்த பவர் அவ்வளவு இருக்கு. சோ அதுக்கான ஒரு தேர்தல் தான் இப்ப நடக்க போகுது. அதுக்கு வந்து திமுக சார்பில் கமலஹாசன் சாரை வந்து நிறுத்தலாம், யாரும் நிறுத்தலாம், என்ன பங்கு பண்ண யாரும் நிறுத்தலாம். அது யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வருங்காலம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி முழுசா நீங்க பார்க்கும்போது பத்தி ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புனா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல முடிஞ்ச எல்லா நிகழ்ச்சியும் முழுசா பார்க்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நன்றி.